ஏய் எப்ப வர்ற? ஏய் சம்பளம் கொடுக்கலையா உனக்கு? என்ன பேட்டா வாங்குறீங்கல்ல டெய்லி? யோ போ சொல்றா அவரு. டயலாக் பெரிய டயலாக். நான் என்ன பண்ணிட்டேன், அப்போல்லாம் 2 கேமராலாம் பண்ண முடியாது. அங்கே ட்ராலி போட்டு அங்கே வந்து நல்ல டிஸ்டன்ஸில் ஹோல் வீடு தெரியணும். அங்கேருந்து இவர் கிட்ட வர 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 இவர் நல்ல போல்டாக தெரியணும். வர வர ட்ரீட்டப் பண்ணிக்கணும். அங்கே சொல்லியாச்சு லெங்க்தி ஷாட். இந்த பக்கம் குஷ்பு, மீனா, அந்த பாண்டு கிண்டுலாம் இருக்காங்க. இவர் இங்கேருந்து நேராக கேமரா கிட்ட வந்து பேச டைலாக். ஏய் பொண்டாட்டின்றவ வெறும் தலகாணி உர போட்டு பெட்டு தட்டி நம்மளை படுக்க வைக்கிற மட்டும் இல்லைடா. பொண்டாட்டின்றவா காலையில் நமக்கு பெட் காஃபி கொடுத்துட்டு நமக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புறவ மட்டும் இல்லைடா. அப்படியே துண்டை போட்டு தோளில் நிறுத்து பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டைலாக். பொண்டாட்டின்றவா நம்மளை யார் இந்த கல் இங்கே வச்சிரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி நான் ஒன்று என்ன பண்ணேன், என்னடா இவ்வளோ லென்த்து டைலாக், முக்கால்வாசி டைலாக் முடிஞ்சிச்சு, இப்போ போய் சுலீம் என்ன பண்ணுறது, போய் அந்த கல்லை தேடுங்கடான்றேன். அசிஸ்டன்ஸு தேடுறானுங்க கல்லே காணோம். நான் போய் பார்த்தேன். சரஜி இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் நிறுத்திருக்கலாங்க. டேய் பெருக்குங்களா பெருக்குங்களா, ஒரு கல் இருக்கக்கூடாதுடா இந்த மாதிரி. அப்புறம் அதாவது டேலாக் மறந்துட்டுன்னு சொன்னால் திட்ட போகிறாங்க எல்லாரும். அசிங்கமாக நினச்சி யாராங்க கல்லை போட்டது செம்ம. அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்க எல்லாரும். நான் கல் எடுத்துட்டு நான் வந்தேன். கல் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? இந்த கல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. டயலாக் மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாட்டி பாரு. இல்லை அவன் வேற படுத்துறாங்க. அந்த ஈரோடு சவுந்துட்டாங்க நேரம் உங்களை வாழ்த்திட்டு இருக்கான். ஈரோட படுத்துவாங்க அவன். நான் சொன்னேன் ஐயோ டப்பிங்கில் பார்த்துக்கலான்னா இவரு சொல்லுவார் டப்பிங்கில் பார்த்துக்கிறேன், ஆக்சிடென்ட்டோட பேசுங்கன்றான். அதில் மாட்டினதான் அது. அவன் கட்டு சொல்லுவான், டைரக்டர் சொல்கிறது அவன் சொல்லிவிடுவான் கட்டு. இவர் ஐயோ நல்லாதே சொல்லிட்டு இருக்கான் சுமாரி அடி கேட்க மாட்டான் அவன். வேறு நாட்டாமல் பாதம் பட்டால் வெள்ளாமல் விளையுமடி, நாட்டாமல் கையை செஞ்சால் மாதம் 4 மழை பொழியுமடின்னு இருக்கும். அந்த பாட்டை ப்ளே பண்ணோன்னு மழை கொட்டும். நம்புவீங்களா? இட் ஹேப்பன்ட். தட் இஸ் த சென்டிமெண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். புரியாத பற்றி இல்லை. இவருக்கு வந்து இவரை விட்டுட்டு நான் நிறைய எல்லா சீனும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். கடைசியாக ஒரு 4 நாள் மட்டும் இவரை வர வச்சு ஷூட் பண்ணால் படம் ஓவர். 25 நாள் ஷூட் பண்ணிட்டேன். 29 நாளில் முடிக்கணும். அப்போ வர்றாரு ஃபஸ்ட்டு டே நம்ம படத்தை ஷூட்டிங்க்கு. அவர் அதுக்கு முன்னாடி இன்னும் 2 படம் வந்து அது செந்தில்நாதன் சார் படமாக இது ஒரு படம் எல்லோரும் நடிச்சிட்டு அதில் வந்து ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு வராரு. நான் கனல் கண்ணனை புக் பண்ணிட்டேன். நைட் எஃபெக்ட் ஷூட்டிங்னா ஈவினிங் 6லேருந்து 2 வரைக்கும் என்னோடய கால் ஷீட். 6 o'clock ஈவினிங் வர வேண்டியவர் எத்தனை மணிக்கு வந்தால் உங்களுக்கு கோபம் வரும்? 2 மணிக்கு தூக்கி வந்தார் கேள்விப்பட்டேன். 3 மணிக்கு வர்றாரு வெடி கிளம்புறோம். கால் ஷீட்டே முடிஞ்சிச்சு. எனக்கு அங்கே மீட்ரு வேறு ஏறுது.